ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சங்கீதம் 35:9. பாருங்க, தாவீது தான் ஆத்துமாவோடு பேசினவன். வேதத்தில் யாருன்னா தாவீது தான். நிறைய இடத்துல பாருங்க, சங்கீதம் 103 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு போட்டிருக்கோம். அடுத்தது 42ஆம் சங்கீதத்தில் அப்படி மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறு போல என்னுடைய ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதன்னு சொல்லி ஆத்துமாவோடு பேசுகின்ற ஒரு அனுபவத்தை யார் பற்றிருக்கானா தாவீது தான் பெற்றிருக்கிறார். அதை தான் இப்போ சொல்கிறாரு, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பிலே மகிழ்ந்திருக்கும். ரட்சிப்பில் களி கூறுகின்ற ஒரு ஆத்துமா எப்படின்னா கர்த்தரில் அது களி கூறுது. ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து விடுவித்தல் தான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா விடுவித்தல். எதிலிருந்தெல்லாம் ரட்சிப்பு அப்படின்னு சொல்றது. அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்புன்னும் போது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ரத்தத்தை சிந்தி அப்படியாய் அவர் நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பு. மற்றபடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை வாழ்வு என்று தான் நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லியிருக்கார். தாவீது ஒரு சமயம் பாவம் செய்தார். அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் போருக்கு போகிறாங்க. இவர் எல்லாரையும் அனுப்பிவிட்டு போருக்கு போகாமல் அந்த செய்ய வேண்டிய வேலையை அந்த இடத்துல செய்யாமல் உப்பரிகையின் மேலே உலாவி கொண்டிருக்கும் போது படுக்கையிலேருந்து எழுந்து 2 சாமுவேல் 11:2 பாருங்க, படுக்கையிலிருந்து எழுந்து உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவானாய்தான். உடனே இவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. அவனை கூப்பிட்டு அனுப்புகிறான். அவர் யாருன்னு கேட்கும்போது அவன் ஏத்தியனான உரியாவின் மனைவின்னு சொல்கிறாங்க. அவனும் போரில் சேவனாக தான் இருக்கிறான். அப்படின்னும் போது ஆள் விட்டு அனுப்பி அவளை அழைச்சிட்டு வர சொல்லி அவளிடத்துல தவறாக நடக்கும்போது அந்த ஸ்திரீயை வீட்டுக்கு அனுப்பி போகிறான். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி ஆயிட்டேன் அப்படின்னு தாவீதுக்கு சொல்லி அனுப்பினோன்னு தாவீது எப்படி ஆகினோம் இந்த உரியாவை கொன்னுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். போர்க்களத்தில் வச்சே யோவாபை அழைச்சிடும். யோவாப் மூலமாக நீ அவனை நிருபத்தில் ஒரு எழுதலாம். மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி 15ஆம் வசனம் அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள்னு எழுதியிருந்தான். அதே மாதிரி நடக்குது. அவன் இறந்து போகிறான். இவன் பத்சேபால தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். இது இவர் 2 பாவம். ஒன்று, அடுத்தவனுடைய மனைவியை இச்சித்து தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டோம் கேட்டான். 2வது ஒரு கொலையும் செஞ்சான். அப்போது ஆண்டவர் இதை பார்த்த உடனே ரொம்ப அவருக்கு கஷ்டமாயிருச்சு. புருஷன் இறந்து போயிட்டான். உரியாவின் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் வேதனை தான் படுறா. ஆனால் இவன் இப்படி செஞ்சான். பாருங்க, கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்துல அனுப்புகிறாரு. நீ போய் அவன்கிட்ட போய் கட்டாயம் இந்த ஓமை மூலம் நீ சொல்லி அவனை புரிய வைக்கணும். அதாவது 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றும் இல்லை. அவன் பிள்ளைகளோடு கூட வளர்ந்து அது சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த ஐஸ்வர்யவான் இடத்துல வழிப்போக்கன் ஒருவன் அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல், பாருங்க, அந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்கிட்ட இருக்கிற எதையும் அடிக்காம தான் அடுத்தவன் வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னான். உடனே நாத்தான் அவன் எவ்வளோ இரக்கமற்றவனா இப்படி செஞ்சிருக்கானே அப்படின்னு சொல்லி தாவீது கோபமாக சொன்ன உடனே அந்த நாத்தான் சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது 7ஆம் வசனம் பாருங்க, 12:7. நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உனக்கு வீட்டை கொடுத்து ஸ்திரீகளையும் உன் மடியில் கொடுத்து எவ்வளவு உன்னை நான் வச்சிருந்தேன். ஆனால் நீயோ அதெல்லாம் விட்டுட்டு உன் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செஞ்சு எப்படிலாம் செஞ்சிட்ட, உரியாவை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ தான் அவன் உணர்றான். 51ஆம் சங்கீதத்தில் உணர்ந்து அவன் சொல்கிறான். அதனால் அவனுடைய ஆத்துமாவை அவர் என்ன பண்ணார், ரட்சித்து தப்புவித்தார். அதை தான் இதை அனுபவத்தில் சொல்கிறாரு. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் ஏசாயா 25
9ஆம் வசனம் பாருங்கள், 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். பார்த்தீங்களா? அப்போ ஏசாயா தீர்க்கன் இது ரட்சிப்பினால் நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாக அந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாக இந்த வசனம் உறுதியாக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரட்சிப்பில் களி கூர்ந்து மகிழும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட, ஏன்னா நம்முடைய ஆத்துமா அவரை நோக்கி ஆர்வமுடன் என்ன பண்ணோம்? களி கூறணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலும் உள்ளமும் கம்பீரித்து சத்தமிட்டு அவரை துதிக்கும் போது அவரே நமக்கு ஆறுதலின் தேவனாய், அவரே நமக்கு அனுக்கிரகம் செய்கிறவராய் இருப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது, உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமேன், கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்குகிறோம். என்னுடைய ஆத்துமா கம்பீரித்து சத்தமிடுது, கம்பீரித்து மகிழ்கிறது, களி கூறுகிறது ஆண்டவரே. எனவே உம்முடைய அன்புக்குள் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க, உம்மை அதிகமாய் தேட, உம்மையே சார்ந்து வாழ ஆண்டவரே தகப்பனே, தாவீது எப்படியாய் ஒரு தவறு செய்தாலும் உடனே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய ஆத்துமாவை நீர் தப்புவித்ததனால ஆண்டவரே தகப்பனே, என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே உம்மை புகழ்ந்தது போல நாங்களும் கூட கர்த்தாவே உம்மிலே களி கூர்ந்து மகிழும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:12. இன்றைய கேள்வி: எதற்கு நாம் உள்ளானவர்கள் அல்லவே? நாம் எதற்கு உள்ளானவர்கள் அல்ல?